சுரதாமாம். நீரும் நெருப்பும் சுரதா உடையது. மேகமண்டலம். மேகமண்டலம் யாருது? மேகமண்டலமா? கீவா ஜெகநாதன். மேகமண்டலம் கீவா ஜெகநாதன். கனவு குதிரைகள். கனவு குதிரைகள். ஆமாம் படிச்சு மீராவா படிச்சுக்கிற மாதிரி ஞாபகம் இல்லை. மேத்தா 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 மேத்தா. கனவு குதிரைகள். கனவு குதிரைகள் மேத்தா. அன்னை நீ ஆட வேண்டும். அன்னை நீ ஆட வேண்டும் யாருடைய கவிதை தொகுப்பு? சாலை இளந்திரையன். அன்னை நீ ஆட வேண்டும் சாலை இளந்திரையன். இரவில் வரவில்லை. இரவில் வரவில்லை. இரவில் வரவில்லை வாணிதாசன். வாணிதாசன். சொந்த சிறகுகள். சொந்த சிறகுகள். சொந்த சிறகுகள் பித்தன். அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமானுடைய சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது. தோப்பில் முகமது மீரனா? தோப்பில் முகமது யாருது? ஆலாப்பனை யாருது? அதான் சொன்னாங்களே மேடம், என்னம்மா சொன்னீங்க? ஆலாப்பனை வந்து மூ மேத்தாதுங்களா? மூ மேத்தாதா? மூ மேத்தாதா? எனக்கே டவுட் ஆகுது. மணி சார் மூ மேத்தாதாங்க மேம். ஆலாப்பனையா? ஆலாப்பனையா? அப்துல் ரகுமான் தானே? அப்துல் ரகுமான் தான் மேம். ஆமா அப்துல் ரகுமான் தான் ஆலாப்பனை. ஆமாமா மாத்தி சொல்லிட்டீங்கம்மா. மூ மேத்தா இல்ல, அப்துல் ரகுமான் தான். இதய சிறையில். இதய சிறையில் யாரு? இதய சிறையில் அகிலனுடையது. இதய சிறையில் அகிலனுடையது. கொட்டு மேளம். கொட்டு மேளம் தஞ்சை பகுதியில இருந்து சொல்றது, இது வட்டாரத்துல சொல்றது யார் சொல்லுவாங்க? ஜானகிராமனா? ஆமா அவர்தான் கொட்டு மேளம். பாட்டு தோட்டம். பாட்டு தோட்டம் யாரு? காட்டு தோட்டமா? பாட்டு 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 தோட்டம். பாட்டு தோட்டம் வந்து கவிஞன் பூவண்ணன். திருவிழாவில் ஒரு தெரு பாடகன் யாரு? திருவிழாவில் ஒரு தெரு பாடகன். நல்ல தெரிஞ்ச இதுதான். ஆமாமா. திருவிழாவில் ஒரு தெரு பாடகன் என்பது மூ மேத்தா உடையது. திருவிழாவில் தெரு பாடகன், ஒரு தெரு பாடகனா மூ மேத்தா. முட்டைவாசிகள் இது சொல்லுவீங்க பாருங்க. முட்டைவாசிகள். முட்டைவாசிகள் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். யூஜில நம்மளுக்கு இது ஒரு டாபிக்கே வந்துச்சு படிக்கிறதுக்கு. யூஜில அப்துல் ரஹ்மான். முட்டைவாசிகள். பாடும் பாப்பா. பாடும் பாப்பா யாரு? ஒரேங்களா? தணிகை உலகநாதன். தணிகை உலகநாதன் தான் பாடும் பாப்பா. பாட்டுக்கு பாட்டு பிறக்குதடா யார் சொன்னது? பாட்டு பிறக்குதடா வாணிதாசனுங்களா? வாணிதாசன். வாணிதாசன். பாட்டு பிறக்குதடா வாணிதாசன். பாரதிதாசனுக்கு தாசன் யாரு? பாரதிதாசனுக்கு தாசனா? சுரதாவா? சுரதா. சுரதா. பாரதியாருக்கு பெண் விடுதலைக்காக தூண்டிவிட்ட பெண் பாரதி போற்றிய ஞானப்பெண் யாரு? பாரதியாருக்கு பெண் விடுதலையை தூண்டிவிட்டு பெண்ணு பாரதியை போற்றி ஞானப்பெண் யாருன்னா நிவேதிதா தேவி. பாரதிக்கு பெண் விடுதலை தூண்டியது. ஆமா ஞானப்பெண் நிவேதிதா தேவி. கவிமணி ஊர் என்ன ஊர்ல பிறந்தாரு? கவிமணி தேரூர். தேரூர் நாகர்கோவில். தேரூர் கன்னியாகுமரி. தேரூர். கவி காலம். கவிமணி காலம் எந்த காலத்தை சொல்லுவோம்? கவிமணியுடைய காலத்தை காவிய காலங்களா? 1876 முதல் 1954 சொல்றாங்க. அப்ப எந்த காலம் வரும்? 19 வருமா? 19. கவிமணி குழந்தையாக படைத்த நூல் எது? கவிமணி வந்து குழந்தையா படைத்த நூல் எந்த நூல்? மலரும் மாலையுமா? குழந்தை செல்வங்களா? குழந்தை செல்வம் விருதமானாரா? சரி சரி. கவிமணி குழந்தையாக பாவித்த நூல் குழந்தை செல்வம். கவிமணி இயற்றிய தனி பாடல்கள் கதை பாடல்களும் அடங்கிய தொகுதிக்கு என்ன சொல்லுவோம்? கவிமணி இயற்றிய தனி பாடல்களும் கதை பாடல்களும் அடங்கிய தொகுதிக்கு என்ன சொல்லுவோம்னா மலரும் மாலையும் சொல்லுவோம். மலரும் மாலையும். கவிமணி இயற்றிய தனி பாடல்களும் கதை பாடல்களும் நிறைஞ்சிருக்குது. அந்த தொகுதிக்கு தான் வந்து மலரும் மாலையுமா. கவிமணி மொழிபெயர்த்த நூல் எதை மொழிபெயர்த்திருக்காரு கவிமணி? எந்த கொஸ்டின் தானா? உமர்கயான் பாடல்கள் தான் மொழிபெயர்த்திருக்காரு கவிமணி. தெரிவிக்காவின் தாய் யாரு? தந்தை யாரு?
சின்னம்மையாருக்கும் விருதாச்சலனாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் திருவிக்கா. திருவிக்கா பிறந்த ஊர் என்ன ஊரு? திருவிக்கா செங்கல்பட்டு மாவட்டத்துல துல்லம் என்ற ஊர்ல பிறந்திருக்காரு திருவிக்கா. திருவிக்கா இப்ப தண்டலம்னு அழைக்கப்படுங்க அந்த ஊரு. ஓகேங்க சார். திருவிக்கா விரிவாக்கம் என்ன? திருவிக்காவுடைய எண்ணத்துக்கு திருவிக்கா ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த திருவிக்காவுடைய விரிவாக்கம் என்ன? திருவி கல்யாண சுந்தரனார். திருவி விருதாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனார். வி வருதுல்ல, விருதாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனார். தமிழில் அழகிய உரைநடை எழுதுவதற்கு வழிகாட்டியவர் யாரு? அவரேதான், திருவிக்கா தான். தமிழில் அழகிய உரைநடை எழுதுவதற்கு வழிகாட்டியவர் திருவிக்கா தான். உலா வரும் நிலாக்கள் கவிதை நூலின் ஆசிரியர் யாரு? உலா வரும் நிலாக்கள் கவிதை நூலின் ஆசிரியர் பேரிறைவன். இயற்பெயர் பெரியசாமி. நீங்களே சொல்லுங்கள் என்ற பாடல் பாடியவர் யாரு? நீங்களே சொல்லுங்கள் என்ற பாடல் பாடியவர் பாரதிதாசன். நீங்களே சொல்லுங்கள் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். பள்ளிப்பறவைகள் கவிதை என்ற நூலின் ஆசிரியர் பள்ளிப்பறவைகள். பள்ளிப்பறவை நூறாசிரியம் யாரு? தெரிஞ்சுத்தனாருங்களா? தெரிஞ்சுத்தனார் தான். தேன் சிந்தும் சிறுமலர்கள் நூலின் ஆசிரியர் தேன் சிந்தும் சிறுமலர்கள் மு கோவிந்தராசன். பல்சுவை பாடல்கள் யாருடையது? பல்சுவை பாடல்கள் செம்மை சேவியர்களாம். செம்மை சேவியர். பல்சுவை பாடல்கள் நூலின் ஆசிரியர் செம்மை சேவியர். வானில் கோடி சூரியன், வானத்துல கோடி சூரியன் இருக்குதுன்னு சொன்னது யாரு? அந்த நூலின் ஆசிரியர் யாரு? ஆனைவார் ஆனந்தன்களாம். ஆனைவார் ஆனந்தன். வானில் கோடி சூரியன் என்ற நூலின் ஆசிரியர் ஆனைவார் ஆனந்தன். உமர்கயம் ஊர் என்ன ஊரு? உமர்கயம் ஊரு ஈரான் நாடு நிஷபூர். உமர்கய்யாமுடைய நாடா? உமர்கயான் ஊர் நிசபூருங்கய்யா. நிஷபூர்ல நிப்பூர்ல ஒருத்தர் பிறந்தவர் இருப்பாரு. நிஷபூர் ஈரான் நாட்டுல. உமர்கயானுடைய காலம் எந்த நூற்றாண்டு சொல்லுவோம்? 18ஆம் நூற்றாண்டா? 11ஆம் நூற்றாண்டு. உமர்கயானுடைய முழு பெயர் என்னது? உமர்கயானுடைய முழு பெயர் கியாதீன் அபுல் பாத் உமர்கயான் சொல்லுவாங்களாம். முழு பெயர் உமர்கயான் சொல்றேன். அவர் கியாதீன் அபுல் பாத் உமர்கயான். ஆமா. தமிழ் கலை என்னும் தலைப்பின் கீழ் உள்ள பாடல்கள் என்ன பாடல்கள்? தமிழ் கலை என்னும் தலைப்பின் கீழ் உள்ள பாடல்கள் சொல்லுங்கம்மா. சமுதாய மலர்களாம். சமுதாய மலர் தமிழ் கலை கீழே இருக்கிற பாடல்கள்லாம் சமுதாய மலர்னு சொல்லுவாங்களாம். கவிதை மேகங்கள் எழுதியவர் யாரு? கவிதை மேகங்கள் மூபி பாலசுப்ரமணியம். கவிதை மேகங்கள் எழுதியவர் மூபி பாலசுப்ரமணியம். முன்னேறு 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 மேலே மேலே என்னும் கவிதை தொகுப்பில் இளைஞர் பாசறை உள்ள நூல் அகமது பஷீருங்களாம். அகமது பஷீர். முன்னேறு முன்னேறு மேலே மேலே அப்படின்னு கவிதை தொகுப்பினுடைய இளைஞர் பாசறை நூலினுடைய ஆசிரியர்னா அகமது பஷீர். காற்றை மணந்த கவிதைகள் யார் தொகுப்பு? கருமலை தமிழாகன். காற்றை மணந்த கவிதைகள் தொகுப்பு யாருடையது பார்த்தீங்கன்னா கருமலை தமிழாழன். சுத்தானந்த பாரதி பிறந்த ஊர் எந்த ஊரு? சிவகங்கை. அவர் வருஷம் 1897. கவியோகி மகரிஷி பட்டத்துக்குரியவர் யாரு? கவியோகியும் மகரிஷி என்ற பட்டத்துக்குரியவர் யாரு? கவியோகி சுத்தானந்த பாரதின்னு சொல்லுவோமா? அவர் தான். கவியோகி மகரிஷி பட்டத்துக்குரியவர் யாருன்னா சுத்தானந்த பாரதி தான். சுத்தானந்த பாரதி பிரபந்த போக்குல பாடிய நூல் எந்த நூல்? பிரபந்த நோக்குல பாடிய நூல் எது? சொல்லுங்க. தமிழ் திருப்பாவைங்களாம். தமிழ் திருப்பாவை. பிரபந்த போக்குல பாடியது தமிழ் திருப்பாவை. நம்ம வெறும் திருப்பாவை தான் பார்த்தப்ப திருப்பாவை. தமிழ் திருப்பாவைன்றது
பிரபந்த போக்குல எழுதிய நூலாம் சுத்தானந்த பாரதி. சோவியத் நாடு நேரு நினைவு பரிசு பெற்ற சுத்தானந்த பாரதி நூல் எது? சொல்லுங்க. சோவியத் நாடு நேரு நினைவு பரிசு பெற்ற சுத்தானந்த பாரதி நூல் சோவியத் கீதாஞ்சலி. கீதாஞ்சலி. சரிம்மா. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் என தமிழ் மகனை வாழ்த்தியவர் யாரு? காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் என தமிழ் மகளை வாழ்த்தியவர் சுத்தானந்த பாரதி தான். சரிம்மா. பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதியரை அழைத்தவர் யாரு? பாரதிதாசன் தான். பாரதிதாசன். நீர்துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூரம் சொற்கோ என்று பாரதிதாசனை குறிப்பிடும் கவிஞர்? அவங்களே தான், பாரதிதாசன் தான் பண்ணாரு மூணுமே. பாரதிதாசன் தான். ஓகே. புரட்சி கவிஞர் என்று பாரதிதாசனை போற்றியவர் யாரு? பெரியாரு. அண்ணா. ஓ, அண்ணாவா? பேரறிஞர் அண்ணா. சரி சரி. புரட்சி கவிஞர் அப்படி சொல்லிட்டு பாரதிதாசனை போற்றியவர் அண்ணா. செந்தமிழ் தாய் ஈன்றெடுத்த கீர்த்தி மிகு செல்வம் என வாணிதாசனை குறிப்பிடுவர் யாரு? செந்தமிழ் தாய் ஈன்றெடுத்த கீர்த்தி மிகு செல்வம் என்று வாணிதாசன் குறிப்பிடும் கவிஞர் பாரதிதாசன்களா? சரிம்மா. வாணிதாசன் ஆசிரியர் யாரு? வாணிதாசனுடைய ஆசிரியர் பாரதிதாசன் தான். பாரதிதாசனுடைய மாணவர் தான் அவர். வாணிதாசன். இரட்டையர்கள்னு யார சொல்லுவோம்? இது நான் பிச்சமூர்த்தியும் யாரு கூப்ப ராஜகோபாலனும். கரெக்ட். நான் பிச்சமுத்தும் கூப்ப ராஜகோபாலும் இரட்டையர். புது கவிதை இரட்டையர்கள் சொல்லுவோம். சிற்றிலக்கியத்தில் இரட்டையர்கள்னு யார சொல்லுவோம்? மௌனி கூப்பரா. சிற்றிலக்கியத்துல மௌனி சொல்றாங்க. சிற்றிலக்கியத்தில் இரட்டையர்கள் யார் யார் சொல்றாங்க சொல்லுங்க. சிற்றிலக்கியத்தில் இரட்டையர்கள் சொல்லுங்க, மறந்துருச்சு. இளஞ்சூரியர் முதுசூரியர் தான் இரட்டையர்களு சிற்றிலக்கியத்துல. அது சிற்றிலக்கியத்துல வரல, அவங்க களம்பகம் பாடுவதில் தான் இரட்டையர்கள். களம்பகம் எதுல வருதுங்கய்யா? களம்பகம் பாடுவதில் இரட்டையர்கள் தான் திருவானை. சரி, களம்பகம் எந்த இலக்கியத்துல வருது? பக்தி இலக்கியமா சிற்றிலக்கியமா எதுல வருது? அது சிற்றிலக்கியத்துல தான் வருது. ஆமா ஆமா, கரெக்ட் தான். உங்களுக்கு சிற்றிலக்கியம் தான் நான் கேட்டேன். இரட்டையர்கள்னா அவர் தான். களம்பகம் இருந்தாலும் அவர் பாடிருக்கிறது. ஆமா ஆமா, பத்தி எவ்வளவு அழகா தெளிவுபடுத்திக்கிறீங்க. அதுதான் நீங்க ஆராய்ச்சியாளர். அருமைமா, சொல்லுங்கம்மா. புது கவிதையில் கிண்டல் செய்யும் கவிஞர் யாரு? புது கவிதையில கிண்டல் செய்யும் கவிஞரா? தெரியலம்மா, சொல்லிடுங்க. மீரா. புது கவிதையில கிண்டல் செய்யும் கவிஞர் மீராங்களாம். கவிதை புது கவிதையில வெளியீட்டு உத்திகள் என்னென்ன உத்திகள் வெளியிட்டு சொல்லுங்க. படிமம் குறியீடு அந்த உத்திகள் தான் வெளியிட்டு இருக்காங்களாம். புது கவிதை முதலில் தோன்றிய நாடு எந்த நாடு? அமெரிக்கா தான். அமெரிக்கா. ஓகே. டி.எஸ். எலியட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற கவிதை எதுக்காக நோபல் பரிசு எலியட் பெற்றிருக்கிறாரு? எந்த நூலுக்காக? புள்ளி நிதர்களா? பாழ்நிலா. சரி சரி. இந்த புள்ளி நிதர்கள் வாழ்வெட்டுமன் தான் புள்ளி நிதர்கள். சரிம்மா. பாழ்நிலா என்ற நூலுக்கு தான் டி.எஸ். எலியட் நோபல் பரிசு வாங்கியிருக்காராம். மரபு கவிதைகள் எதன் அடிப்படையில் பாகுபாடு செய்யப்படுகிறது? எதன் அடிப்படையில பாகுபாடு செய்யறாங்க மரபு கவிதைகளை? யாப்பு அடிப்படையில பாகுபாடு செய்யறாங்க. படிமங்கள் என்பது என்னது? படிமங்கள்லாம் என்ன? கவித்து காட்சிகளை விரிவிக்கும் சொல்லாட்சிகளாம். கவித்து காட்சிகளை விவரிக்கும் சொல்லாட்சிகளை தான் படிமங்கள் அப்படின்னு சொல்றோமா. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் படைப்புகள் என்னது? சிற்பி பாலசுப்ரமணிய படைப்புகள் ஒரு கிராமத்து நதி. அப்புறம் இன்னொரு நூலுக்கு 2 நூலுக்கு சாகித்ய ஆதிரை, ஒரு கிராமத்து நதிக்கரையில அலையும் சுவடு நிறைய இருக்குது. இது மட்டும் சொல்றாங்க. அதுல தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் யாரு? கம்சதேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் கம்சதேவ்னா யாருன்னா பாரதிதாசன். புதுவை அரசின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாரு? இவர்தான் பாரதிதாசன். எந்த பாடல்? பாரதிதாசனுடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. ஓகே. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்பது கரெக்ட். வீரத்தாய் என்ன வகை நூல்? வீரத்தாய்னா எந்த வகை நூல்? அது கவிதை நூலா? கவிதையா? வீரத்தாய் கவிதை யாருடையது? வீரத்தாயா? என்ன படிச்சிருக்க மறந்த விஷயமா சொல்லுங்க. பாரதியாரா பாரதிதாசனா? வீரத்தாய் பாரதிதாசன் தான் நினைக்கிறோம். எனக்கே டவுட் ஆகுது, தெரியல. நான் கையில் கம்மன் கவி உண்டு என பாடியவர் யாரு? பாரதியாரு. கவிமணி சார். கையில் கம்மன் கவி உண்டு சொன்னது கவிமணி. ஆமா, அந்த பாட்டை முழுசா சொல்ல இடையில கேட்கறதுனால தெரிய மாட்டுது. சரிம்மா. மௌனத்தின் நாவுகள் சொல்லிட்டு யார சொல்றோம்? மௌன
மௌனத்தின் நாவுகள் அப்படின்னா அபி சொல்றாங்க. அபி சரிம்மா. மௌனத்தின் நாவுகள்னா அபியா. நடுநீசி நாயகன்னா யாரு? சொல்லுங்கம்மா. பசுவையா. நடுநீசி நாயகன்னா பசுவையா சுந்தர ராமசாமி. திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று சொன்னவர் யாரு? திருவிக்கவா? ராஜாஜி. ராஜாஜி. அதான் மறந்து போயிருப்பாங்க. திலகர் விதைத்த வித்து பாரதியா வந்திருக்காராம். காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியவர் சொன்னது ராஜாஜி. புது கவிதை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? பாரதியார் தான். பாரதியார். உலக மக்கள் எல்லாம் அன்போடு ஒரு தாய் மக்கள் போல் கலக்கமின்றி வாழும் காலம் காண வேண்டும் அப்பா என பாடியவர் யாரு? உலக மக்கள் எல்லாம் அன்போடு ஒரு தாய் மக்கள் போல கலக்கமின்றி வாழும் காலம் காண வேண்டும். பாரதியார் தான். கவிமணி. புது கவிதையில இடம் பெறுவது படிமம், குறியீடு, தொன்மம் இதெல்லாம் புது கவிதையில இடம் பெறுகலாம். முகத்துக்கு முகம் நடந்த நாடகம் யாருது? முகத்துக்கு முகம் நடந்த நாடகம் மேத்தாவுது. சரிம்மா. ஹைக்கூ எந்த நாட்டு கவிதை வடிவம்? ஜப்பான். ஓகே. மௌனத்தின் சப்தங்கள் யாருடையது? மௌனத்தின் சப்தங்கள் வைரமுத்து. மௌனத்தின் சப்தங்கள் வைரமுத்து. தோட்டத்தில் மெய்து வெள்ளைப்பசு அங்க துள்ளி குதிக்குது கன்று குட்டி யார் பாடுனது? கவிமணி. தையலை உயர்வு செய்ய பாடியவர் யார்? பாரதியார் தான். பாரதியார். பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா என்றவர் யாரு? இது ஏற்கனவே ரிப்பீட் ஆகுது, கொஸ்டின் வேற மாதிரி வருது. ஒரே ஆன்சர் தானே. பாரதிதாசன் பெயரை உரைத்திட்ட பாட்டு பிறக்குமடான்னு சொன்னது வாணிதாசன். வைக்கம் போராட்டத்துல கலந்து கொண்ட கவிஞர் யாரு? வைக்கம் போராட்டத்துல கலந்து கொண்ட கவிஞர் பாரதிதாசன். ராமலிங்க பிள்ளை. ராமலிங்க பிள்ளையா? சரி. பாரதியாருடைய கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் யாரு? அது பேர் நல்லா தெரியும். சரளி என்ன பேர் வருமே, சொல்லுங்க. பரளிசு நல்லையப்பன். அதுதான் சொல்லி. பரளிசு நல்லையப்பன் அவர்தான் பாரதியோட கவிதை தொகுப்புல வெளியிட்டிருக்காராம். பரளிசு நல்லையப்பன் தான். பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் யாரு? யார் கொடுத்தது? அங்க எட்டயபுரம் சமஸ்தான அவையில கொடுக்குறாங்க. ராமசாமி. மகாகவி பாரதி பட்டம் கொடுத்தது யாருன்னா ராமசாமி. இந்த பட்டம் அவருக்கு எப்ப கிடைச்சது? பாரதிக்கு பட்டம் எந்த வயசுல? அவருக்கு என்ன 16 வயசுலயா? 11 வயசு. ஆமா 11 வயசுல. சீலம் பேணும் உள்ளத்தை தெய்வம் தேடி வாராதோ என்று கூறியவர் யாரு? சீலம் பேணும் உள்ளத்தை தெய்வம் தேடி வாராதோ என்று கூறியவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சீலம் பேணும் உள்ளத்தை தெய்வம் தேடி வாராதோன்னு சொன்னது யாருனாக்கா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. திராவிட இயக்க கவிஞர்கள் முதன்மையானவர் யாரு? திராவிட இயக்க கவிஞர்கள் முதன்மையானவர் யாரு? பாரதிதாசன் தானே? பாரதிதாசன் தான். பாரதிதாசன் சார். கவிதை என் கைவாள் அப்படின்னு சொன்னது யாரு? கவிதை என் கைவாள் அப்படி சொன்னது யாரு? சொல்லுங்க. கவிதை என் கைவாள் அப்படின்னு சொன்னது யாருனாக்கா கேசிஎஸ் அருணாச்சலம். கேசிஎஸ் அருணாச்சலம். மகாகவி இந்திய நாட்டின் செல்வம், இவரை பத்திரமாக போற்றி காக்க வேண்டும் சொன்னவர் யாரு? காந்தியடிகள் தான் சொல்றாரு. பாரதியார் மகாகவி நமக்கு நாட்டினுடைய செல்வம், இவர் பத்திரமா போற்றி பார்க்கணும், பாதுகாக்கணும் சொன்னவர் அவர் தான். தேசிய கவிஞர்களுக்கிடையே திலகம் போன்று விளங்கியவர் யாரு? திலகம் போல இருந்தவர் யாரு? தேசிய கவிஞர்கள்ல திலகம் போல இருந்தவர் பாரதியார் தான். வினோபா. இந்திய தத்துவங்களை அனுபவத்தால் உணர்ந்த அதிமேதை அப்படின்னு யார சொல்லுவோம்? அதிமேதை ஆளே வர அறிஞர் யாரு? சொல்லுங்கம்மா. அரவிந்தர். தெரியுமா? இந்திய தத்துவங்களை அனுபவத்தால் உணர்ந்த அதிமேதைன்னு சொன்னது அரவிந்தர். பாரதி மாபெரும் மக்கள் கவிஞர் சொல்லிட்டு பாராட்டியவர் யாரு? பாரதியார மாபெரும் மக்கள் கவிஞர் சொல்லிட்டு பாராட்டியவர் யாரு? பெரியாரா? அண்ணா. அச்சில் படிப்பதை விட உணர்ச்சியோடு பாட கேட்பதால் பெருமை பயன் உண்டாகும் சொன்னவர் யாரு? சொல்லுங்கம்மா.
காமராசர் சொல்றாருங்க சார். சரிம்மா. அச்சில படிக்கிறதை விட உணர்ச்சியோட அதை கேட்கறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னவர் காமராசர். எட்டயபுரத்தில் பிறந்து பாரதி என்ற பெயர் பெற்று இன்னொரு தமிழ் அறிஞர் யாரு? இப்போ எட்டயபுரத்தில் பிறந்து இன்னொரு தமிழனா? ஆமா. எட்டயபுரத்தில் பிறந்து பாரதியார் என்ற பெயர் பெற்று இன்னொரு தமிழ் அறிஞர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார். சோமசுந்தர பாரதியார். ஆமா. சிறுகதை இலக்கணத்தை முதலில் வரையறை செய்தவர் யாரு? சோமசுந்தர பாரதியாரா? எட்கர் ஆலன் போ. அமெரிக்க நாட்டுடைய எட்கர் ஆலன் போ தான் முதல்ல வந்து வரையறை செஞ்சிருக்காரு. சிறுகதைக்கு வந்து வரையறை வகுத்திருக்காரு எட்கர் ஆலன் போ. ஆசிரியர் நினைவே வராதபடி கதை தானாக இயங்குவது போல் எழுதுவது யாது? என்ன நடை? ஆசிரியர் நினைவே வராதபடி கதை தானாக இயங்குவது, அதாவது இயங்குவது போல் எழுதுவது எதுனா புறநோக்கு நடைங்களா? புறநோக்கு. கதை தலைப்பிடல் ஒரு கவிதை, அதாவது தனி கலையாக வளர்த்தவர் யாரு? கதைக்கு தலைப்பிடுறதே ஒரு தனி கலையாக வளர்த்தவர் யாருன்னா கூப்பாரா. அமெரிக்கா சிறுகதை எழுத்தாளர் யாரு? அமெரிக்கா சிறுகதை எழுத்தாளர் வந்து ஆலன் போ. வாஷிங்டன் எட்கர் ஆலன் போ. வாஷிங்டனை சேர்ந்த இர்விங் எட்கர் ஆலன் போ தான் வந்து எழுத்தாளர். அமெரிக்காவுடைய முதல் எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர். எழுத்தாளர் சார் எட்கர் ஆலன் போ தான் வாஷிங்டனில் திருமணம்ன்றத அவர் எழுதுறாரு. சரிம்மா. வாஷிங்டன் இர்விங் அப்படி சொல்லுவாங்க அவரை. எட்கர் ஆலன் போ அமெரிக்காவுடைய சிறுகதை எழுத்தாளர். ரஷ்ய சிறுகதை எழுத்தாளர் யாரு? சொல்லுங்க. துர்க சேனல் ஷெகாங் அப்படின்றவர் சொல்றாங்க. ரஷ்ய நாட்டுல வந்து துர்க சேனல் ஷெகாங். மாப்பசான் நாடு எந்த நாடு? மாப்பசானுடைய நாடு எந்த நாடு? சொல்லுமா. மாப்பசான் நாடுனா பிரான்ஸ் சொல்றாங்க. மாப்பசான் நாடுன்றது பிரான்ஸ் சொல்றாங்க. சித்திரம் எல்லாவற்றுக்கும் மேல் சண்டமார்க்கம் போன்ற வேகம் மின்னல் போன்ற சொல் உணர்ச்சி சக்தி அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியாருடைய கவிதைகளை சித்திரம் எல்லாவற்றுக்கும் மேல் சண்டமார்க்கம் போன்ற வேகம் மின்னல் போன்ற சொல்லு உணர்ச்சி சக்தி அப்படின்னு சொன்னவர் கூப்பாரா சொல்றாரு. கூப்பாரா. அதாவது உலக இலக்கியத்துல யாரு பாரதியினுடைய அரட்டை செய்து விட முடியாது அவர் ஒரு யுக கவிஞர் சொன்னது யாரு? ஒரு குரூப் சொல்லிருக்குமே, என்ன குரூப் அது? ஜி சங்கரன் குரூப் தான் சொல்லிருக்கு. அரட்டை அடிக்க முடியாது அவர்கிட்ட போயின்னு சொல்லிட்டு சொன்னது ஜி சங்கரன் குரூப். அதாவது பாரதியுடைய முதல் உரைநடை காவியம் சொல்லிட்டு எதை சொல்றோம்? உரைநடை காவியம். பாரதியுடைய உரைநடை காவியம் சொல்லிட்டு எதை சொல்றோம்? சொல்லுங்க. உரைநடை காவியம் ஞானரதம் தான் உரைநடை காவியம் சொல்றாங்க. 1908 ஞானரதம். அப்புறம் யாமருந்த மொழிகளை தமிழ் மொழி இனிதாவது நீங்கி போனோம் சொன்னது யாரு? பாரதியார் தான். பாரதியார். ஓகே. அதாவது இவர் வந்து சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக வேலை பார்த்தாரு. எவ்வளவு காலம் செஞ்சாரு? எவ்வளவு காலம் வந்து அவங்க உயர்நிலை பள்ளியில வந்து தமிழாசிரியராக பணிபுரிந்தார் பாரதியார்? எத்தனை ஆண்டுகள்மா? 3 மாதம் 10 நாள் தான் செஞ்சாரு. 3 மாதம் 10 நாட்கள் தான் எட்டயபுரத்துல வந்து அந்த சேதுபதி பள்ளியில பணிபுரிஞ்சார் தமிழாசிரியராக. 3 மாதம் 10 நாள். சரிம்மா. சின்ன சங்கரன் கதை யாரு? சின்ன சங்கரன் கதை பாரதியார் தான். பாரதியார். சிறுகதை மஞ்சரி யாருடையது? சிறுகதை மஞ்சரி தெரியல, சொல்லுங்க. எஸ் வையாபுரி பிள்ளை. சிறுகதை மஞ்சரி எஸ் வையாபுரி பிள்ளை. கலைஞன் தேகம் யாருடையது? கலைஞன் தேகம் ஈவா ஜெகநாதன். கலைஞன் தேகம் ஈவா ஜெகநாதன். தாழ்த்தப்பட்டோர் விண்ணப்பம் யாருடையது? தாழ்த்தப்பட்டோர் விண்ணப்பம் கவிமணி. மங்கையரசின் காதல் வெளிவந்த ஆண்டு எந்த வருஷம் வெளிவந்துச்சு? மங்கையரசின் காதல் ஆண்டு ஞாபகம் இல்லைம்மா, சொல்லுங்க. 1927 ஐயா.
1927 வெளிவந்துச்சு. சரிம்மா. நிலா நனையுமா அப்படின்னு சொன்னது யாரு? நிலா நனையுமா ம். ராக்கி ரங்கராஜனுடையது. ம். ராக்கி ரங்கராஜன். உயிரும் ஒளியும் யாருடையது? உயிரும் ஒளியும் சொல்லுங்க. இதுதான் இது. உயிரும் ஒளியும் சொல்லுங்க. கோவி மணிசேகரன். உயிரும் ஒளியும் கோவி மணிசேகரனுடையது. உதயம் ஜெயகாந்தன். பிள்ளையார் காப்பாற்றினார் யாரு? சொல்லுங்க. ராஜாஜி. நொண்டி பிள்ளையார்னா யாருடையது? நொண்டி பிள்ளையார் யாருது? அபிகள். சொல்லுங்கம்மா. புதுமை புத்தகம் ஐயா. சிறுகதை என்ற தொகுப்பை எழுதியவர் யாரு? சிறுகதைகள் என்ற தொகுப்பை எழுதியவர் சொல்லுங்க. அண்ணாதுரை. சரிம்மா. தமிழில் தோன்றிய முதல் 3 நாவல்கள் என்ன நாவல்? அதான் அது ஃபஸ்ட்டு வந்து பிரதாப முதலியார் சரித்திரம், 2வது கமலாம்பாள் சரித்திரம், ராஜமயர், 3வது வந்து பத்மாவதி சரித்திரம். முதல்ல தோன்றியது இந்த 3 தான். பிரதாப முதலியார் சரித்திரம் யார் ஆசிரியர்? வேதநாயகம் பிள்ளை. கமலாம்பாள் சரித்திரம் யாருடைய ஆசிரியர்? ராஜமயர். பத்மாவதி சரித்திரம் மாதவையா. ஓகேங்க. மயிலிறகு நாவல் எழுதியவர் யாரு? மயிலிறகு யார்? அருணகிரிநாதரா? கோவி மணிசேகரன். மயிலிறகு நாவல் எழுதியவர் கோவி மணிசேகரன். சமுதாய சிக்கலை மையமாக கொண்டு எழுதப்பட்ட மூவாவின் நாவல் எந்த நாவல்? சமுதாய சிக்கலை வச்சுட்டு எழுதின மூவாவின் நாவல் எது? இப்படிதான் கேட்பானுங்க. சமுதாய சிக்கல் மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எதுனா கயமை. மூவாவுடைய நாவல் கயமை தான் வந்து சமுதாய சிக்கலை மையமா வச்சுட்டு எழுதியிருக்காங்க. கயமை என்ற நாவல் தான் சமுதாய சிக்கலை மையமாக கொண்டு எழுதியது மூவாவுடைய நாவல். துப்பறிவு நாவல் எழுதியவர் யாரு? துப்பறிவு நாவல் சொல்லுங்க. பி.டி. சாமி. சரிங்க. தனித்தமிழ் பற்றுடன் எழுந்த நாவல்கள் சொல்லுங்க. குமுதவள்ளி, கோகிலாம்பாள் கடிதங்கள். ரெண்டுமே தனித்தமிழ் பற்றுடன் எழுந்த நாவல்கள் வந்து குமுதவள்ளி, கோகிலாம்பாள் கடிதங்கள். மராட்டிய நாவலை மொழிபெயர்க்கும் மொழிபெயர்ப்பாசிரியர் யாருன்னா காசி ஸ்ரீங்கலாம். அண்ணா எழுதி குறிப்பிட்ட நாவல் எது? ரங்கோன் ராதாவும் பார்வதி பிஏவும் தான் வந்து அவரை குறிக்கோளான நாவல் தான். அண்ணாவுடைய குறிக்கோள் நாவல் எதுன்னு பாத்தீங்கன்னா ரங்கோன் ராதாவும் பார்வதி பிஏவும் ரங்கோன் ராதாவும் அவருடைய குறிக்கோளான நாவலா அண்ணாவுடைய குறிக்கோள் நாவல். பெண் வைரமுகுத்தி 2க்கும் யார் எழுதியிருக்கா? பெண் வைரமுகுத்தி ஒரு பெண் தான் எழுதியிருக்காங்க. யாரு? லட்சுமி. பெண்ணு வைரமுகுத்தி. லட்சுமி ஒரு பெண்ணு, அவளுக்குதான் ஒரு பெண்ணு, அவளுக்குதான் வைரமுகுத்தி தேவைப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லட்சுமி வைரமுகுத்தி லட்சுமி. மண்ணாசை யாருது? நடேசன். கற்பகவல்லி காதல் திருமணம். நாமக்கல் கவிஞர். கற்பகவல்லி காதல் திருமணம் நாமக்கல் கவிஞர். தட்டி சுட்ட தடா யாருது? தட்டி சுட்டது கானா சுப்பிரமணியம். சட்டி சுட்டது கானா சுப்பிரமணியம். சமுதாய சிக்கலை கொண்டு புதினம் சிறுகதை படைத்தவர் யாரு? ஜெயகாந்தன். சமூக சிக்கலை கொண்டு புதினம் சிறுகதை படைத்தவர் ஜெயகாந்தன். நந்தினி கதாபாத்திரம் இடம்பெறும் வரலாற்று புதினம் எது? நந்தினி எதுல வராங்க? எந்த கதாபாத்திரத்துல வராங்க? எந்த புதினத்துல வராங்க? நந்தினி கதாபாத்திரம் இடம்பெறும் வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வம் தான் நந்தினி என்ற ஒரு கதாபாத்திரம் இடம்பெறாங்க. அசலும் நகலும் ஆனால் நாண சம்பந்தன். நெஞ்சின் நிழல் தமிழென்பன். நெஞ்சின் நிழல் தமிழென்பன். காப்பி சேர்த்து எழுதியது சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது எது? காப்பி சேர்த்து தமிழ் இன்பம் 1955. விஷ்ணுபுரம் கொற்றை பின்தொடரும் நிழலின் குரல் ஜெயமோகனுடையதுங்க. விஷ்ணுபுரம் கொற்றவை பின்தொடரும் நிழலின் குரல் ஜெயமோகனுடையது. 6 முகம் கோவேர் கழுதை யாருது? சொல்லுங்க. 6 முகம் கோவேர் கழுதியும் இமயம் ஆசிரியர். துப்பறிவு நாவல்களை எழுதி புகழ்பெற்றவர் தமிழ் வானம். கதை மாதர்களுக்கு தூய தமிழ் பெயரை வைத்தவர் யாரு? சொல்லுங்க. மூவா தான் வச்சிருக்காராம். கதை மாந்தர்களுக்கு தூய தமிழ் பெயரை வச்சவர் மூவா. அசோகன் காதலி நந்திபுரத்து நாயகி யாருது?
ஜெகசிற்பினா? அரு ராமநாதன். அசோகனுடைய காதலி நந்திபுரத்து நாயகின்னு சொல்லிட்டு இது பண்ணது யாருன்னா அரு ராமநாதன். வீடும் வெளியும் வள்ளிக்கலனுடையது. காந்திமதி அல்லது காந்திரா நாட்டு கட்டழகி அது யாருடையது? நாட்டு கட்டழகி திருவிக்காவுடையது. பாண்டிமாதேவி யாருடையது? நான் பார்த்த பாண்டிமாதேவி நான் பார்த்த சாரதி. இந்திய மொழியில முதலில் வெளிவந்த நாவல் எது? இந்திய மொழியில இந்திய மொழியில முதல்ல வெளிவந்த நாவல் எதுனா துர்கேச நந்தினிங்களாம். துர்கேச நந்தினி 1865. அரக்கு மாளிகை யாருது? அரக்கு மாளிகை பெண்ணு வைரமுக்குத்தி. அரக்கு மாளிகை எல்லாமே லட்சுமி இதுதான். கரிப்பு மணிகள் வேருக்கு நீர் வளைக்கரம் சேற்றில் மனிதர்கள் அலைவாய் கரையில் யாரு? சொல்லுவீங்க பாரு ஆன்சரு. கரிப்பு மணிகள் உப்பளத்தை பத்தி சொல்றது. வேருக்கு நீர் வளைக்கரங்கள் சேற்றில் மனிதர்கள் அலைவாய் கரையில மீனவர்களை பத்தி சொல்றது. ராஜம் கிருஷ்ணன் கரெக்ட். ஓகே. முதல் துப்பறிவு நாவல் என்னது? முதல் துப்பறிவு நாவல் எந்த நாவல சொல்லலாம்? 1894 தானவன். முதல் துப்பறிவு நாவல் தானவன். அமரதாரா என்ற கல்கியின் கடைசி நாவல் முடித்து வைத்தவர் யாரு? யாரு முடிச்சு? அமரதாரா முடியல, அந்த நாடகத்தை முடிச்சு வச்சவங்க யாரு? கல்கியினுடைய மகள் தான் ஆனந்தி. அமரதாரா என்ற கதையை கல்கியினுடைய கடைசி நாவல் முடித்து வைத்தவர் கல்கியினுடைய மகள் ஆனந்தி முடிச்சு வச்சாங்க. கடல் கண்ட கனவு நந்தவனம் யாருது? சோமு. கடல் கண்ட கனவு நந்தவனம் என்பது சோமுடையது. மணிபல்லவம் யாருது? மணிபல்லவம் மணிமேகலை தான் கேள்விப்பட்டிருக்கோம். மணிபல்லவம் வந்து நான் பார்த்த சாரித்திங்க. மணிபல்லவம் யாருதுன்னா நான் பார்த்த சாரித்தி. காந்தலூர் சாலை கொல்லிமலை செல்வி. காந்தலூர் சாலையும் கொல்லிமலை செல்வியும் பூவண்ணனுடையது. பூவண்ணன். இன்னைக்கு காலேஜ் இல்லைங்களா உங்களுக்கு? கிடை இத சொல்லுவீங்க பாரு. கிடை யாருது? கூட்டு குஞ்சுகள் கிடை எல்லாம் படிச்சோமே. முதல் நாவல் கி ராஜநாராயண் கரெக்டுங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொன்னது யாருது? நாடகம் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்பது கோவி மணிசேகரனுடையது. நீர்க்குமிழ் யாருது? நீர்க்குமிழ் கே பாலச்சந்திரன். நீர்க்குமிழ் வந்து கே பாலச்சந்திரன். டாக்டருக்கு மருந்து யாருடையது? நட்சத்திரம். டாக்டருக்கு மருந்து யாருடையது? PS ராமையா. TKS சகோதரர்கள் தோற்றுவிக்கப்பட்ட நாடக சபை எந்த சபை? TKS சகோதரர்கள் தோற்றுவிக்கப்பட்ட நாடக சபை பேர் என்ன? சண்முகானந்த சபைங்களாம். சண்முகானந்த சபை. தில்லை நாயகன் எழுதியது கோமல் சுவாமிநாதன். உண்மையே உன் விரல் என்ன? பொன்மலர் யாருடையது? பொன்மலர். தாயே ஞானமூர்த்தி பொன்மலர்கள். சுமை தாங்கி நான் பாண்டுரங்கன். தொண்ணூறுக்கு மேற்பட்ட நாடகங்களை எழுதியவர் யாரு? கமல் சம்பந்தர். நாடக தலைமை ஆசிரியர் யாரு? சங்கர்தாஸ். ஓகே. காலக்கலைகள் என்பது எதை சொல்லுவோம்? காலக்கலைகள்னு எதை சொல்லுவோம்? சொல்லுங்க. நாடக கலை தான் காலக்கலைன்னு சொல்லுவோம். நந்தனார் சரித்திர கீர்த்தனை நாடக வடிவில் எழுதியவர் யாரு? நந்தனார் சரித்திர கீர்த்தனை நாடக வடிவில் எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். நாடக இலக்கண நூல் எது? நாடக இலக்கண நூல் மதங்க சூளாமணி தான் நாடக இலக்கண நூல்களாம். ஒப்புமை கலை என்று அழைக்கப்படுவது நாடக கலை. குறவஞ்சி நாடகம் யாருடைய ஆட்சியின் போது தோன்றியது? மராட்டியருடைய ஆட்சி காலத்துல தான் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றிருக்குங்களாம். மதுரை தத்துவ மீன் லோசனி வித்து வசுபா தோற்றுவித்தவர் யாரு?
தெரியலம்மா. மதுரை தத்துவ மீன் லோச்சனியும் வித்து வசபா அப்படின்ற தோற்றுவித்தது யாரா? சங்கரதாஸ் சுவாமிகளும். சரிம்மா. சில காட்சிகளை ஒரு கருத்தை விலக்கி கொட்டுவது மட்டும் என்ன நாடகம் சொல்லுவோம்? ஓராங்க நாடகமா அமைந்த வர இருங்க. ஓராங்க நாடகமா அமைந்த நூல், சங்க இலக்கிய நூல் எது? சொல்லுங்கம்மா. சரிம்மா. 8 தொகை நூல்களில் ஓராங்க நாடகம் அமைஞ்ச நூல் எந்த நூல் சார்? எது நான் கலித்தொகையா? ஆமா ஆமா. சில சில காட்சிகளை ஒரு கருத்தை விலக்கி காட்டுவது ஓராங்க நாடகம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் ஒரு காட்சி எடுத்து விலக்கி நான் முடிச்சுக்கிறோம், நீங்கள் படிங்க. சரிம்மா.